Hi friends, welcome to Ap4Menu. ரொம்ப சுவையான பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பூசணிக்காய் அல்வா நான் சிகப்பு பூசணிக்காய் வச்சு பண்ணியிருக்கேங்க. யூஸ்வலாக வெள்ளை பூசணிக்காய் வச்சு காஷி அல்வான்னு பண்ணுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காய் அல்வா தாங்க. ஸோ வாங்க பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் துருவின சிகப்பு பூசணிக்காய் 500 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூசணிக்காய் நம்ம துருவும் போதே நிறைய தண்ணி விடுங்க. அதனால் பேனில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அப்புறமா பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் இப்படியே நெய்யில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. நல்லா சாஃப்டாக மாறுற வரைக்கும் இந்த பூசணிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. இதை அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பூசணிக்காய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த பூசணிக்காயில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்ததும் அதோட சாஃப்ரான் ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க. இந்த சாஃப்ரான் ஃபுட் கலரை நான் ஒரு 2 ஸ்பூன் பாலோடு சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. அதை தான் நான் உள்ளார சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை 150 கிராம் சர்க்கரைங்க. நல்லா இந்த சர்க்கரை உருகி வந்து பூசணிக்காவோட நல்லா கலந்ததும் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மெதுவாக ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பூசணிக்காய் நம்ம நெய் சேர்க்க சேர்க்க மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு பூசணிக்காயிலிருந்து எல்லா ஈரப்பதமும் போனதும் அதோட 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் பவுடர் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது உங்களோட அந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக கோவா கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மறுபடியும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா நம்மளுக்கு அந்த ஹல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அல்வா பதத்துக்கு வந்து பேனில் இருந்து செப்பரேட் ஆகி வர்ற வரைக்கும் இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நெய் வந்து அப்சர்வ் ஆகாமல் வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வரணுங்க. அதுதாங்க உங்களோட கரெக்டான ஹல்வா கன்சிஸ்டன்சி. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட 10 to 12 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதோட 5 to 6 பொடியாக கட் பண்ண பாதாம், 5 to 6 பிஸ்தா இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஹல்வா பதத்துக்கு வந்ததும் நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் பவுடர் ஜஸ்ட் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட சுவையான பம்கின் ஹல்வா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.